இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, உள்ளிருக்கும் அபிஷேகம் உங்களுக்கு கற்பிக்கும். த அனாயிண்டிங் வித்தின் வில் டீச் யூ. வசனம் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய மனிதன் புதுசாக பிறக்கிறான். ஆவியில் பிறக்கிறான். அவன் புதிய மனிதனாய் ஆகிறான். புதிய மனிதனாக ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அருளப்படுகிறது. அந்த அபிஷேகத்தினால் நிறையும் பொழுது பாருங்கள், அந்த அபிஷேகம் அவனுக்குள் நிலைத்திருக்குது என்று பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு சகலத்தையும் போதித்து அவன் வாழ்க்கையில் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி அவனுக்குள்ளாக தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் சொல்லுகிற காரியம் அவன் கேட்டு நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அபிஷேகம் என்ற வார்த்தை எப்படின்னா, அது தொடர்ந்து நம்மளை செயல்படுத்துகிறதா இருக்குது. நம்ம லைஃப்பில் அது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறதா இருக்குது அந்த அபிஷேகம். இல்லை, அப்போ தேவன் நம்மை உள்ளான அபிஷேகத்தின் மூலம் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நமக்குள்ளே யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை வழி நடத்துகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா அந்த சத்திய ஆவியானவர் அவங்களுக்குள்ளாக இல்லை. அதனால் அது அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி அது வழி நடத்துதுன்றது கூட அவங்களுக்கு புரியாது. அந்த உலகம் சொல்கிறது, அவங்க சரீரம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் அவங்க செய்வாங்க. ஆனால் நாம் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வைத்திருக்கிறார் கர்த்தர். இல்லை, நம்ம விசுவாசித்தே நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார் இல்லையா. அப்புறம் இந்த வசனத்தில், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அப்போது நம்மளுக்கு போதிக்க வேண்டியது இல்லை என்ற அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் எப்படி வளர வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த தனித்துவத்தின் மூலமாக தேவன் செயல்படுவார் அந்த மனிதனுக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து தேவ வார்த்தைகளையும் பைபிள் காலேஜில் போய் நம்ம படிக்கிறதுலேயும் சரி, இல்லாட்டி தேவ வார்த்தைகளை கேட்பதன் மூலம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து சொல்லி கொடுப்பாரு. நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனம் நம்ம நினச்சிருக்கிறோம். இப்போ 1 யோவான் 2:27 குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். சில கேள்விகள் நமக்குள்ளாக இருக்குது அப்படின்னா, சில சத்தியத்தின் மூலியமாக நீங்கள் கேட்கும் பொழுது அதே வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக தெரியும் பாருங்கள், மேட்ச் ஆகும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்குது. நீங்கள் எப்படி அந்த லைஃப்பில் நீங்கள் அந்த எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படி பயணம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த நீங்கள் போய் ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை கரெக்டாக மேட்ச் ஆகுது. உங்கள் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் என்ன வார்த்தையை தியானித்து இருக்கிறீங்களோ அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம் இல்லையா. பாருங்கள், வேதாகமத்தில் கூட பேதுரு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கேட்குறாருல, நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீர் கிறிஸ்து. பாருங்கள், அவருக்கு யாருமே அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் பிதாவே அவருக்குள் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. அப்போது அந்த மாதிரி நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவன் நம்ம வார்த்தை மூலியமாய் நம்மளுக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பார். அது அந்த வெளிப்பாட்டின் மூலியமாய் நம்ம அந்த உள்ளான மனிதனை தேவன் போஷித்து ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து அந்த மனிதனை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்த்து கொண்டே வருவார். அப்போ தேவனுடைய திட்டம் அந்த மனிதன் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன். அதில் சொல்லி கொடுப்பேன். என்னென்னா, என்னுடைய லைஃப்பில் அப்படி தான். நான் எப்போது மெசேஜ் கேட்க ஒரு ஆராதனைக்கோ எங்கே போனாலுமே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவேன். பரிசுத்த ஆவியானவர், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இருக்குதுப்பா, நீங்கள் இதை எனக்கு கிளியர் பண்ணுங்கள்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட இன்னைக்கு என்ன பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆவலோட நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த பிரசங்கத்தில் தேவன் ஏதாவது ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ என்னோட அதே வார்த்தையை இடைப்படுவார், சொல்லிக் கொடுப்பாரு. அற்புதமாக இருக்கும் அதெல்லாம். அப்போ இப்படி தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் இப்படியாக தேவனுக்குள்ளாக பயணம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் உள்ளான அந்த அபிஷேகம் அவனுக்கு போதிக்கும், அவனுக்கு கற்பிக்கும், அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு அது பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லுது, யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகமே உங்களை உருவாக்கும், உங்களை வழிநடத்தும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது எல்லா காரியங்களும் அது உங்களுக்கு செய்யும் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு உறவுகளில், ஃபைனான்ஸில், இல்லாட்டி உங்கள் வேலைகள் செய்கிற இடத்துல, எந்த இடத்துல எது பிரச்சனையோ, என்ன காரியங்கள் தேவைகள் இருக்குதோ, எந்தெந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது வார்த்தையின் மூலயமாய் நம்மளுக்கு இடைப்படுவார். நம்ம படிக்கிறப்போ, வார்த்தை படிக்கிறப்போ சொல்லிக் கொடுப்பாரு, இல்லாட்டி பிரசங்கங்கள் கேட்குறப்போ சொல்லிக் கொடுப்பாரு, இல்லை வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சே சில காரியங்கள் அற்புதமாய் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ நாம் அதை தேடணும், அவரை நாடணும். பாருங்கள், நமக்குள்ளாக அவர் இருக்கிறாரு இல்லை, நம்ம எது சொன்னாலும் எது பேசினாலும் அவர் கேட்குற தேவன் அவர். அப்போது அப்படியாக அந்த உறவில் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லி கொடுக்குது பாருங்க. சங்கீதம் 32:8 கூட நம்ம பார்க்குறோம்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ அவர் நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. நம்ம தான் அவர் சத்தத்தை கேட்க ரெடியாக இருக்கணும், நம்ம தான் ஆயத்தமாக இருக்கணும், நம்ம தான் நம்மளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது என்ற விசுவாசத்தோடு அதில் நிலைத்திருக்கணும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த அபிஷேகம் எங்களில் நிலைத்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் சகலத்தை எங்களை போதிக்குது, அந்த அபிஷேகம் சகலத்தை எங்களை வழிநடத்துகிறது. அந்த அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்று சொல்லி கொடுத்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஜெயிக்க உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்று ஆண்டவரே எங்களை அது உருவாக்கட்டும். ஆண்டவரே எங்களை அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை வெறுமையாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவதை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த உறவில் நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துவீராக என்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.